ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஊரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திருநின்ற ஊருக்கு பக்கத்து ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோவில் திறந்துருக்காங்க. இந்த கோவில் வந்து 4-5 வருஷமாகவே இருக்குது. இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் முடித்து இன்றைக்கி மண்டல பூஜை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ விசேஷமான கோவிலுங்க. அது என்னன்றதை சொல்கிறேன், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா முனீஸ்வரர் கோவில், எனக்கு தெரிஞ்சு முனீஸ்வரர் கோவில்னால் பால் முனீஸ்வரர் இருப்பாங்க, பாடிகார்டு முனீஸ்வரர் இருப்பாங்க, ஆதி முனீஸ்வரர் இருப்பாங்க, அப்படி ஏதாவது ஒரு முனீஸ்வரர் இருப்பாங்க. ஆனால் இந்த முனீஸ்வரர் கோவிலில் 7 முனீஸ்வரர் இருக்காங்க. 7 முனீஸ்வரரையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து பேரோடு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மண்டல பூஜைன்றதுனால நம்ம எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பெரிய முனீஸ்வரருக்கு படையல் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொரி, சுண்டல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் முனீஸ்வரர். இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான முனீஸ்வரர் இருக்காரு. அவங்க வந்து பால் முனீஸ்வரர், இவர் வந்து ஆதி முனீஸ்வரர். இவரோட சேர்த்து 8 முனீஸ்வரர். மெயின் பார்த்தீங்கன்னா 7 இதெல்லாம் வந்து அந்த கோவிலில் நம்ம நினச்சி வந்து நடந்தது. அதனால் அவங்க மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அதனால் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். நடந்தது நீங்கள் வந்து சாமிக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் வேண்டிக்கிட்டபடி நீங்கள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் கோயிலுக்கு. சரி, அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய குலதெய்வமே முனீஸ்வரர் தான், பால் முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா மேலே பேர் போட்டிருக்கு பாருங்க, வேத முனீஸ்வரர், ஸ்ரீ வேத முனீஸ்வரர், சரிங்களா? அங்கே பார்த்தது ஆதி முனீஸ்வரர், இவர் ஸ்ரீ வேத முனீஸ்வரர். இன்னைக்கு மண்டல பூஜைன்றதுனால எல்லாருக்கும் மாலை தினமும் இப்படி தாங்க இருக்கும். இந்த முனீஸ்வரர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ முனீஸ்வரர், சரிங்களா? இந்த முனீஸ்வரர் பேர் ஸ்ரீ ராஜ முனீஸ்வரர். அப்புறம் இவர் வந்து அவர் 3வது முனீஸ்வரர், இவர் 4வது முனீஸ்வரர், சரிங்களா? பார்த்தீங்கன்னா 5வது முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரர் பேர் பார்த்தீங்கன்னா கருமுனீஸ்வரர். கருமுனீஸ்வரர் ஃபஸ்ட்டு ஆதி முனீஸ்வரர் சொன்ன, பால் முனீஸ்வரர் சொன்ன, அப்புறம் அங்கே ஒரு இது வந்து 5வது முனீஸ்வரர், இது 6வது முனீஸ்வரர், சரிங்களா? இவர் பேர் பார்த்தீங்கன்னா செம்முனீஸ்வரர், சரிங்களா? இந்த பக்கம் முன்னாடி பக்கம் வந்தாருன்னா இந்த முனீஸ்வரர் பேர் பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர். மெயின் முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா உள்ள பால் முனீஸ்வரர், ஆதி முனீஸ்வரர், பால் முனீஸ்வரர். அப்புறம் அந்த பக்கம் முனீஸ்வரர், சைடில் ஒரு முனீஸ்வரர், பின்னாடி இந்த சைடில் இந்த முன்னாடி 8 முனீஸ்வரர் இருக்காங்க. அப்புறம் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னிமார் சாமி இருக்காங்க, 7 கன்னி. அதுவும் இது வந்து மெயின் முனீஸ்வரர், பால் முனீஸ்வரர். ரொம்ப நிஜமாக சொல்கிறாங்க, நம்ம நினச்சி அந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் கண்டிப்பாக நடக்குதுங்க. அதுக்காக நீங்களும் அந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கன்னிமார் 7 கன்னிமார்கள், மணப்பாக்கம் கன்னிமார், சரிங்களா? 7 கன்னிமார்கள். அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வரலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி பக்கம் போனால் கிணறு இருக்குது. இன்னும் சுற்றி இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஏதோ பண்ணுவாங்க. இப்போ தான் இந்த கோவில் வந்து சின்னதாக வச்சுருந்தாங்க. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி மண்டல பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கோங்க, சரிங்களா?